முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் சிபிஐ கேஸில் வந்துட்டு உள்ளே போகிறது உறுதி. அதுக்கு பின்புலமாக இருந்து ஹெல்ப் பண்ண போகிறது ஆதவ் அர்ஜுன் அவர்கள். நான் ரெடி தான் வரவா அண்ணன், பாட்டிலுக்கு 20 ரூபாய் வாங்கடா, 10 ரூபாய் ஆதவ் அர்ஜுன் உனக்குடா, இன்னொரு 10 ரூபாய் மார்டின் ஃபேமிலிக்குடா, 10வது பாட்டில் நான் குடிக்க. ஓப்பன் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், மாண்புமிகு முதலமைச்சர் ஆதவ் அர்ஜுன் அவர்களே, ஒரே ஒருத்தன் 1500 ரூபாய் நீங்கள் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பதிவோ இல்லை ஏதாவது ஒன்று காட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வீட்டுக்கு நான் வாட்ச்மேன் வேலைக்கு வரேன். என் வம்சமே உங்கள் வீட்டுக்கு வாட்ச்மேன் வேலைக்கு வரும். ஒரு வேளை அது பொய் நான் நிரூபித்து காட்டுறேன், ஏன்னா அது பொய் தான். இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என் வீட்டுக்கு வாட்ச்மேன் வேலைக்கு வருவீங்களா? நீங்கள் ஜெயிச்சா நான் உங்கள் வீட்டுக்கு வாட்ச்மேனுக்கு வேலைக்கு வரேன். நீங்கள் தோத்தா என் வீட்டுக்கு நீங்கள் வாட்ச்மேன் வேலைக்கு வாங்க சார். பொம்மை முதலமைச்சராக செயல்பட்டு இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்களுடைய குடும்பத்தை பற்றி நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் பேசிக்கோங்க, ஆனால் எங்கள் குடும்பத்தை விட்டுருங்க அப்படின்னு இவர் சொல்கிறார். எப்பேற்பட்ட சுயநலம் பாருங்க வருது வாயில். நம்ம கட்சியில் ஜாயின் பண்ணால் நம்ம தலைவரை பார்க்குறோம், ஒரு இன்னொரு கட்சியில் போய் ஜாயின் பண்ணுறப்போ ஒரு தலைவனை கூட பார்க்காத ஒரு கட்சி இருக்குன்னா அது தமிழக வெற்றி கழகம் தான். அப்போது இது என்ன தூய சக்தியா சார்? நாரசக்தி தானே இது கணக்கு. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி அகாடமியில் ஒரு வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர்ஸ் பயிற்சி, தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது. சிஎம் போட்டோ மாட்டலையா? அடுத்த முறை சிஎம் ஃபோட்டோ மாட்டிருங்கப்பா எதாக இருந்தாலும். ஓகே, ஓகே. இந்த ஈவெண்ட்டோட மிகப்பெரிய சக்ஸஸ் என் நெஞ்சில் குடியிருக்கும் நீங்கள் தான். இன்னொரு முக்கியமான ஒருத்தருக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கணும். இந்த ஈவெண்ட்டோட இன்னொரு மிகப்பெரிய சக்ஸஸ் மாண்புமிகு முதலமைச்சர் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் தான். அவர் இல்லைனா இந்த அளவுக்கு சக்ஸஸ் வந்திருக்காது. வந்துட்டு இருந்த இப்போ நேராக புதுக்கோட்டைக்கு ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் கால் பண்ணார். தம்பி எங்கேப்பா இருக்கீங்க? அதான் போயிட்டுருக்கேண்ணே அப்படின்னு. தம்பி நான் வந்து உனக்கு ஒரு 1500 ரூபாய் அமுச்சு விட்ருக்கேன் பாரு அப்படின்னாரு. இல்லை நான் நேரில் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு. சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நேரில் போய் அண்ணங்கிட்ட ஒரு 1500 ரூபாய் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கான புகைப்படம் பாரு. ஆக்சுவலாக அவங்களுக்கே தெரியாது நான் வாங்கினது. பார்த்துட்டீங்க 1500 ரூபாய். ஓகேங்களா? ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோவில் 1000 ரூபாய் தான் இருக்குது. ஆனால் 500 ரூபாய் அண்ணன் மான மரியாதை போகுமேன்னு சொல்லிட்டு நானாக வந்து சேர்த்துக்கிட்டேன். ஸோ என்னுடைய டாபிக் என்னென்னா, யார் தீய சக்தி யார் தூய சக்தின்னு வந்துட்டு நம்மளுடைய டீம் கொடுத்துருக்காங்க. ஸோ மதிப்புக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் ஆதவ் அர்ஜுனன் அவர்களே, மாற்று கட்சியிலிருந்து யாராவது வந்து இப்போ நம்ம திமுகவில் வந்து ஜாயின் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார்கிட்ட போய் ஜாயின் பண்ணுவாங்க? நம்ம தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின், சாரி முன்னாள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சார்கிட்ட போய் நான் வந்து இந்த கட்சியில் இணைஞ்சிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணுவாங்க. ஆனால் அந்த கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் தான் எங்கள் சிஎம், இங்கே நான் தான் தலைவர், ஆதவ் அர்ஜுனா தான் இங்கே எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பல பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யார் யாரெல்லாம் வந்து மாற்றுக் கட்சியிலேருந்து போயிருக்காங்க. ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அப்புறம் இன்றைக்கி பிஜேபியில் இருந்து கூட அவங்க பேர் என்னப்பா, விஜய்னு பேர் வச்சாலே போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் மேபி. அவங்க வந்து இன்றைக்கி போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அங்கே போகிறாங்க, எங்கள் தலைவர் இல்லையா அப்படின்னு. நான் தான்ப்பா தலைவர் அப்படி இருக்குது. அப்போது
நம்ம கட்சியில் ஜாயின் பண்ணால் நம்ம தலைவரை பார்க்குறோம், ஒரு இன்னொரு கட்சியில் போய் ஜாயின் பண்ணுறப்போ ஒரு தலைவனை கூட பார்க்காத ஒரு கட்சி இருக்குன்னா அது தமிழக வெற்றி கழகம் தான். அப்போது இது என்ன தூய சக்தியா சார்? நாரசக்தி தானே இது கணக்கு, ஆமாவா இல்லைங்களா? இப்போது ஆதவர்ஜன் அவர்கள் வந்துட்டு என்ன சொன்னார், நாங்கள் வந்து 1500 ரூபா வந்து ஜென்சி மீட்டில் வந்து கொடுத்தாங்க பெர் ஹெட்டு. நான் வந்து ஓப்பன் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், நான் வாங்கினதை விட்டுருங்க, என்ன தவிர உங்ககிட்ட இருந்து வாங்கினது ஓப்பன் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் ஆதவர்ஜன் அவர்களே, ஒரே ஒருத்தன் 1500 ரூபா நீங்கள் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பதிவோ இல்லை ஏதாவது ஒன்று காட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வீட்டுக்கு நான் வாட்ச்மேன் வேலைக்கு வரேன், என் வம்சமே உங்கள் வீட்டுக்கு வாட்ச்மேன் வேலைக்கு வரும். ஒரு வேளை அது பொய் நான் நிரூபிக்கிறேன், நிரூபித்து காட்டுறேன், ஏன்னா அது பொய் தான். இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என் வீட்டுக்கு வாட்ச்மேன் வேலைக்கு வருவீங்களா? சேலஞ்சுக்கு ரெடியா மாண்புமிகு முதலமைச்சர் ஆதவர்ஜன் அவர்களே? சேலஞ்சுக்கு அக்செப்ட் பண்றீங்களா? நீங்க ஜெயிச்சா நான் உங்க வீட்டுக்கு வாட்ச்மேனுக்கு வேலைக்கு வரேன், நீங்க தோத்தா என் வீட்டுக்கு நீங்க வாட்ச்மேன் வேலைக்கு வாங்க சார். ஆக்சுவலாக இந்த மாதிரி நான் சார் ஆதவர்ஜுனன் முதலமைச்சராக செயல்பட்டிருக்கக்கூடிய ஆதவர்ஜுனன் சாருக்கு வந்துட்டு நான் வீடியோ போட்டேன். அதுக்கு வந்துட்டு என்னுடைய நெருங்கிய உறவினர்கள், அவருக்கு மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, கோயம்புத்தூர் மூலமாக ஹிண்ட்டு கொடுத்துட்டேன், நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க சார். அவங்களுக்கு கால் பண்ணி இந்த தம்பி வந்துட்டு என்ன ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கான், அப்படியெல்லாம் பேசக்கூடாது, தம்பிகிட்ட சொல்லி இது பண்ணுங்க அப்படின்னாங்க. சாரே, நான் எந்த கட்சியில் இருக்கேன்னு தெரியுமா சார் உங்களுக்கு? திராவிட முன்னேற்ற கழகம் 75 வருஷம் பாரம்பரியமிக்கல ஒரு கட்சி. போலீஸில் லத்தி இப்படி எடுத்தால் ஓடி ஒளிகிற தமிழக வெற்றி கழகம் இல்லை சார். எனக்கு பின்னாடி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சார் அவர்களுடைய தலைமையில் வந்த விஸ்வாசி சார் நாங்கள். எனக்கு நீங்கள் மிரட்டல் விடுறீங்க எப்படி பேசக்கூடாதுன்னு. அதில் இன்னொரு இன்ட்டு வேறு கொடுத்தாரு, சொல்லக்கூடாது தான், பட் என்ன பண்ணுறது, அவர் மட்டும் என்ன உண்மையாவா இருக்கார், வாயை திறந்தா பொய் பித்தலாட்டம் தான். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் ஆதவர்ஜனா அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களாக ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, லீமா ரோஸ் மார்டின், அப்புறம் டெய்சி ஆதவர்ஜன், இவங்களை பற்றிலாம் பேசாதீங்க. நீங்கள் வேணா பொம்மை முதலமைச்சராக செயல்பட்டு ஜோசப் விஜய் அவர்களுடைய குடும்பத்தை பற்றி நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் பேசிக்கோங்க, ஆனால் எங்கள் குடும்பத்தை விட்டுருங்க அப்படின்னு இவர் சொல்கிறார். எப்பேற்பட்ட சுயநலம் பாருங்க, வருது வாயில். சொந்த கட்சி சொந்த தலைவனை கூட விட்டு கொடுத்துரு, என் குடும்பத்தை எதுவும் பண்ணாதீங்க, நீங்கள் வேணா ஜோசப் விஜய் சாருடைய குடும்பத்தை என்ன வேணாலும் நீங்கள் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக நல்லா வருது வாயில், என்ன பண்ணுறது, சிஎம்ஏ இப்படி பேசுகிறப்போ நம்ம பேசுகிறது ஒன்றும் தப்பு இல்லையே, ஆக்சுவலாக தப்பு தான். அப்புறம் மேனிஃபெஸ்டோ படி பார்த்தோம்னா சார் வந்து அக்ரிகல்ச்சருக்கு, அதாவது விவசாய கடன் முழுமையாக தள்ளுபடின்னு சொன்னாருங்களா? ஆனால் இப்போது விவசாய கடன் என்ன பண்ணியிருக்காரு, 1 லட்ச ரூபாய் கட்ட வேண்டிய இடத்துல 5000 ரூபாய் தள்ளுபடி பண்ணியிருக்காரு. 95,000 கட்ட தெரிஞ்ச விவசாயிகளுக்கு 5000 கட்ட தெரியாத பொம்மை முதலமைச்சர் சிஎம் சார்? சொல்லுங்கள், 5000 கட்ட தெரியாதா? அப்படி இருக்கிறப்போ நம்மளுடைய ஆட்சியில் விவசாயிகளுக்கு என்ன பண்ணாங்க, விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்த இயக்கம் தான் நம்மளோட இயக்கம். யார் கொடுத்தாங்க? முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அந்த இலவச மின்சாரத்தை கொடுத்தப்ப கூட அதை ஏடிஎம்கே பீரியட்ல வந்து ரத்து செஞ்சாங்க. அதில் திமுக காரங்க நிறைய பேர் போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. அப்பேற்பட்ட இயக்கத்தில் அப்படி ஃபைட் பண்ணி திருப்பியும் அந்த இலவச மின்சாரத்தை நம்ம கொண்டு வந்தோம். அப்படி இருக்கிறப்போ விவசாயிகளுடைய வயிற்றில் அடித்து நீங்கள்லாம் எப்படி சார் நீங்கள் பொழைக்கிறீங்க, அது எனக்கு புரியல. இதில் சார் வேறு வந்துட்டு இந்த கத்தி படத்துலலாம் பேசுவார். தாமிரபரணி ஆற்றுல ஒரு கோலா கம்பெனி ஒரு நாளைக்கு 1 லட்சம் லிட்டர் தண்ணி எடுக்குதான். அரிசி, காய்கறி, கொத்தமல்லி, கருவேப்பிலை கூட கிராமத்துலேருந்து போனோம், ஆனால் கிராமத்துக்குன்னா மூக்க முடிப்பீங்களாம் அப்படின்னு டயலாக் பேசுவார். ஆனால் விவசாயி வந்து திருச்சியில் வந்து நன்றி உரை தெரிவிக்கிறப்போ பயங்கரமாக நான் கவர்ச்சி நாயகன் நான் இப்படிலாம் பேசிட்டு அங்கே பார்த்தா போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க விவசாயிகள்லாம். போராட்டம் பண்ணுறப்போ தஞ்சாவூர், திருச்சி, நாமக்கல் இங்கெல்லாம் போராட்டம் பண்ணுறாங்க, எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்போ விவசாயிகளுக்கு நீங்கள் கொடுக்குற மதிப்பீடு, அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் இவ்வளோதாம்மா சிஎம் சார், மன்னிக்கணும் பொம்மை முதலமைச்சர் விஜய் அவர்களே. இதில் குறிப்பாக அண்ணன் வந்து இந்த பாட்டில் பற்றியெல்லாம் பேசியிருப்பார். என்ன பாட்டில்னு தெரியுங்களா? பாட்டிலுக்கு 10 ரூபா
சாரி 20 பாட்டிலுக்கு 20 ரூபா அப்படின்னு ஒரு 2-3 லைன் கொஞ்சம் நான் டிஃப்ரெண்ட்டாக பாடி காட்டட்டுமா? பாட்டுமா 2-3 லைன். நான் ரெடி தான் வரவா அண்ணன், பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்கடா, 10 ரூபா ஆதவர்ஜுன் உனக்குடா, இன்னொரு 10 ரூபா மார்டின் ஃபேமிலிக்குடா, 10வது பாட்டில் நான் குடிக்க 50 ரூபா சேர்த்தி வாங்கடா, ஓட்டு போட்ட மக்களுக்கு நெத்தியில நான் மந்தாண்டா. கேட்டா மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு, எலக்ட்ரிசிட்டி பில்லு அப்படின்றாங்க. எலக்ட்ரிசிட்டி கரண்ட்டே விடுறது இல்லையா, எப்படியா பில் வரும்? எலக்ட்ரிசிட்டி கரண்ட்டே விடுறதில்ல, இப்படி இருக்குது. அப்போ இவங்க வந்து தூய் ஆட்சியாக கொடுத்துட்ருக்காங்க, நார் ஆட்சி கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து திமுக வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த பாட்டு எங்கே பாடினாங்க? கரூரில். பார்த்துறீங்களா அந்த வீடியோலாம்? பார்த்தீங்களா? கரூரில் வந்து அந்த பாட்டு பாடினார். விளைவு வந்து அவருடைய நெக்லிஜென்ஸ்னால, அவரை வழிநடத்தக்கூடிய ஆதவர்ஜனுடைய நெக்லிஜென்ஸ்னால 41 உயிர் போச்சு. இப்போது இது சம்மந்தமாக வந்துட்டு சார் வந்து நிதி ஆயோக் கூட்டம் வந்து இப்போ டெல்லிக்கு போயிட்டு வந்தார். பார்த்தீங்களா நீங்களா? டெல்லிக்கு போனது பார்த்தீங்களா சார்? அங்கே போய் முன்வரிசையிலாம் உட்காந்துட்டு இருந்தாப்புல. நம்மளுடைய தலைவர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி டெல்லிக்கு போனப்போ, சார் இடி ரைடுக்கெல்லாம் பயந்துட்டு நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு வந்து சார் கேட்டார். இப்போது சார் எதுக்கு போயிருக்கீங்க? என்ன இடி ரைடு, சாரி அது பேர் என்னப்பா, கரூர் கேஸ் வேறு சிபிஐ கிட்ட இருக்குல்ல, சிபிஐ கிட்ட போனதுனால சாரை தூக்கி உள்ளே வச்சிருவாங்கன்னு பயந்துட்டார். எங்கடா ஆதவர்ஜுன் வந்து உண்மையாகவே முதலமைச்சர் ஆயிடுவாரோ, அப்போ நம்ம முதலமைச்சர் பதவி போயிடுமோ அப்படின்னு பயத்தில் போய் சார் சரண்டர் ஆகிட்டார். ஆமாவா இல்லைங்களா? அப்போ யார் நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர்? ஆதவர்ஜுனா தான். இது கூடிய விரைவில் நடக்க போகுது. முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் சிபிஐ கேஸில் வந்துட்டு உள்ளே போகிறது உறுதி. அதுக்கு பின்புலமாக இருந்து ஹெல்ப் பண்ண போகிறது ஆதவர்ஜுன் அவர்கள். ஆதவர்ஜுன் அவர்கள் முதலமைச்சராக வரப்போகிறாரு. இந்த நாடு மக்களும் ஒரு லாட்ரி குடும்பத்துக்கிட்ட இருந்த போய் இந்த தமிழ்நாடு போய் மாட்டிக்க போகுதுன்றது நினச்சி பார்க்குறப்ப தான் வருத்தமாக இருக்குது. இதில் அவங்க ஜான் பிரிட்டோ, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜான் பிரிட்டோ யாருன்னு தெரியுங்களா? மார்டின் ஃபேமிலி, அதாவது ஆதவர்ஜுனாவோட மாண்புமிகு முதலமைச்சர் ஆதவர்ஜுனாவோட மனைவி டெய்சி, அவங்களுடைய மாமியாரோட சொந்த அண்ணன். அவர் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. என் மேலெல்லாம் போதை கேஸ் எல்லாம் இல்லை, ஆனால் லாட்ரி கேஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பத்திரிகையாளர்கிட்ட சொல்கிறாங்க. யார் யார் பேரில் சார் எஃப்ஐஆர் இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு, என் தங்கச்சி லீமா ரோஸ் மார்டின், அப்புறம் சார் என் பேரில் இருக்குது, அப்புறம் சார் என் மச்சான் பேரில் இருக்குது, அப்புறம் வேறு யார் சார், டெய்சி ஆதவர்ஜுனா பேரில் இருக்குது. ஆதவர்ஜுனா மனைவி பேரில் லாட்ரி கேஸ் இருக்குது. இவங்க வந்து தமிழ்நாடு வந்து காப்பாற்ற போகிறாரம்மா. எஃப்ஐஆரில் வந்து 4வது இடத்துல டெய்சி ஆதவர்ஜுனா பேர் இருக்கு. இதெல்லாம் கால கொடுமை. லாட்ரி வித்து எத்தனுடைய குடும்பங்கள் வந்து செதஞ்சு போயிருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். தீ குளிச்சு செத்து போயிருக்கான். எல்லாம் வருது வாயில், என்ன பண்ணுறது? இதெல்லாம் சொல்லக்கூடாது. அடுத்து சனாதனத்தை பற்றி பேசுகிறப்ப தான் வந்து நிறைய பேர் பொங்கி வருவாங்க வடநாட்டில் இருந்து. சனாதனம்னா என்னன்னே தெரியாது. இப்போ சட்டசபையில் நம்மளுடைய எதிர்க்கட்சி தலைவர் உதயன் அவர்கள் என்ன சொன்னார் சனாதனத்தை பற்றி? மக்களை அளிக்கும் சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொன்னார். மக்களை அளிக்கும் சனாதனத்தை ஒழிப்போம்னா பிறப்பால் அனைவரும் சமம், ஜாதி என்ற அடிப்படையில் கிடையாது. ஸோ இப்போ ரீசெண்டாக அந்த ரீல்ஸ் ஆச்சில் அந்த ரமேஷ்னு ஒருத்தர் இருப்பார், பார்த்துருக்கீங்களா? இந்த ஃபோன் வந்து 5ஆம் தேதி தான் மேனுஃபேக்சரிங் ஆயிருக்குன்னா அது மேனுஃபேக்சரிங் டேட் ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டார். கரெக்டா? அப்படி மேனுஃபேக்சரிங் டேட் ப்ரூஃப் கேட்ட ஒருத்தர் அவரை வந்து இந்த மாதிரிலாம் ஒரு கான்ட்ரவர்சியில் மாட்டிருக்காரு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஹாஸ்பிட்டலுக்கு இன்செப்ஷன் போயிருக்காரு. தள்ளு வண்டிக்கு வந்துட்டு ஒரு 10 ரூபா லஞ்சம் வாங்கிட்டான்றனால அவரை வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் வேலை செஞ்சுருக்க, வேலையை விட்டே தூக்குறாங்க. ஆனால் ஒரு அர்ச்சகர் வந்துட்டு லஞ்சம் வாங்கிட்டார், 4000 ரூபாய் லஞ்சம் வாங்கினதுக்கு. அவருக்கு வந்து மன்னிப்பு கடிதம். இங்கே தான் சனாதானம் இருக்குது. அதாவது கடைநிலை ஊழியருக்கு வேலையை விட்டு தூக்குறானுங்க, அர்ச்சகராக இருந்தால் வேலையை விட்டு தூக்காமல் மன்னிப்பு கடிதம். இங்கே தான் சனாதானத்தை ஒழிக்கணுன்றாரு. இந்த சனாதானத்துக்கு எதிரானவர் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அப்போது இது தீய சக்தியோட ஆட்சியில் இது நடக்கக்கூடியது தானே ஒன்று. ஸோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஆட்சி ஒரு கேவலமான ஒரு ஆட்சி. ஆதவர்ஜுனோட கட்டுக்கோப்பில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி
தமிழ்நாட்டு மக்கள் கூடிய விரைவில் இதை வந்து புரிஞ்சுப்பாங்க. உள்ளாட்சி தேர்தலையும் சரி இல்லை நாடாளுமன்ற தேர்தலையும் சரி கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் வந்து மீண்டு வரும் என்பது மாற்று கருத்து கிடையாது. மீண்டு வருமா? அது உங்களுடைய எழுச்சியிலே தெரியுது. கண்டிப்பாக மீண்டு வரும். வாய்ப்பளிப்பு கொடுத்த என்னுடைய டீமுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்றிகள். கான்ஃபிடண்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் 1 வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர்ஸ் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது.